நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவனுடைய மகிமையான பிரசன்னத்துக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எழுப்புவோமாக. For the glorious presence of God in our midst, shall we all raise our hands and praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 38ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் படிப்போம். Shall we read again the Acts of the Apostles, chapter 7 and verse 38? சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. This is he that was in the church in the wilderness with the angel which spake to him in the Mount Sinai, and with our fathers who received the lively oracles to give unto us. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. ஜனத்தை அல்லாவிட்டால் சிறையிருப்பில் அடிமைத்தனத்தில் இருந்தான ஜனங்களை விடுதலையாக்கி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதான சுதந்திர அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஜீவ வாக்கியங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் தேவனால் மோசே ஏறி போகிற சந்தர்ப்பங்களை நாம் இந்த நாட்களிலே சிந்தித்துக் கொண்டிருந்தோம். We have been meditating these days on the lively oracles that Moses received when he ascended the mountain of Sinai on various occasions in order to deliver the people of Israel who were captives from the land of bondage and to lead them into the land of Canaan, a land of inheritance. அவர்கள் சிறையிருப்பில் இருந்த பொழுது தேவனுடைய வார்த்தை மோசேயின் மூலமாய் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. When they were in captivity, God's word was given to them through Moses. வனாந்தரத்தில் வந்த பொழுதும் கர்த்தர் அநேக காரியங்களை மோசேயின் மூலமாக ஜனங்களோடு பேசினார். And when they came to the wilderness, the Lord spoke to them many things through Moses. ஆனால் வனாந்தரத்தில் வந்த பிற்பாடு தேவன் மோசேயை மலைக்கு அழைத்து அங்கே இருந்து அநேக சத்தியங்களை அவனோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். And in the wilderness there was a point where God called Moses up the mountain and from there revealed to him many truths. ஒரு பர்வதத்தின் மேல் ஒரு மனிதன் ஏறி இறங்குகிறது என்று சொல்லுகிறது சாதாரணமான காரியம் அல்ல. A man climbing up a mountain and coming down is not an ordinary experience. அப்படியானால் தெய்வத்துடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவனும் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறார். Which means he also has to take efforts to receive God's word. தேவனிடத்தில் ஏறி போகும் பொழுதெல்லாம் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு வெளியேறப்பெற்ற வார்த்தைகள் வரும். அதை அப்படியே போய் ஜனங்களுக்கு சொல்லுவான். Every time he ascends the mountain, the presence of God, he receives precious words from God which he has to convey to the people verbatim. தன்னுடைய 4வது முறை பயணத்தில் அவன் ஏறி வந்து இறங்கி சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாரும் நாங்கள் அப்படியே செய்வோம் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறதையும் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். In Exodus chapter 24 we read how when Moses ascended the mount the 4th time and descended, the people complied to all that Moses said and submitted, and they made a covenant there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 5ஆம் முறை பயணத்தின் பொழுது ஆண்டவர் அவனை இன்னொரு விசேஷமான அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். In the 5th time he went up the mount, God gave him a special experience there. 4 முறை அவனை பல நிலையில் தம்மை வெளிப்படுத்தி ஜனத்திற்கு கொடுக்க வேண்டியதான சத்தியங்கள் ஆலோசனைகள் தேவன் அவனுக்கு அளித்தார். 4 times God had called him up the mount and given him various experience and gave him instructions and truths for the people to keep. இந்த 4ஆம் முறை பயணத்தில் அவன் தனியாக போகவில்லை. ஆரோன், நாதாப், அபியூ, யோசுவா இன்னும் இஸ்ரவேலின் 70 மூப்பர்கள் ஒரு குறிக்கப்பட்ட இடம் வரையிலும் ஏறி சென்று அங்கே இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். Moses was not alone when he ascended the mountain the 4th time, for with him were Aaron and Nadab and Abihu and Joshua and 70 of the elders of Israel, and they went up to a certain height, and from there they saw the God of Israel. அங்கே அவருடைய பாதத்தின் கீழே தெளிந்த வானத்தின் பறவைக்கு ஒப்பாகவும் அங்கு ஒரு விசேஷமான ஒரு அனுபவத்தை அந்த இடத்திலே அவர்கள் கண்டார்கள். அவர்கள் புசித்து குடித்தார்கள். தெய்வத்துடைய கரம் அவர்கள் மேல் நீட்டப்பட்டது. And we see how God's hand was stretched forth to
towards them as they gazed at the beautiful vision of an apparition of the blue sky that was under his feet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக மறுபடியும் யோசுவா ஏறி போகிறதை யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருந்து நாம் படிக்கிறோம். Exodus chapter 24 verse 13 onwards we see Moses going up the mountain again. அப்பொழுது அவன் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு கூட எழுந்து மலையின் கொடுமுடியிலே அந்த உச்சியிலே அவன் ஏறி போகிறான். Moses rose up and his minister Joshua and they went up to the top of the mountain. மோசே மலையின் மேல் ஏறினபோது ஒரு மேகம் மலையை முழுவதும் மூடிற்று. And when they went up the mountain, a cloud covered them. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். The glory of the Lord abode upon Mount Sinai, and the cloud covered it 6 days. And the 7th day he called down to Moses out of the midst of the cloud. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் கூப்பிட்டு 25ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 27 28 29 30 31 அதிகாரங்கள் வரையிலும் ஆண்டவர் அவனோடு பேசி சொல்லிய சத்தியங்களை நாம் வாசித்து விளங்கிக் கொள்ளலாம். Calling him into the top of the mount, we see God gave him so many truths and instructions which we read from Exodus chapters 25 through 31. முந்தின 4 முறை உள்ள பயணத்தின் போது தேவன் அளித்த சத்தியங்களும் பிரமாணங்களுக்கும் இப்பொழுது பேசுகிற காரியத்திற்கும் அநேக வித்தியாசங்களும் விசேஷிக்கப்பட்ட அனுபவங்களும் இருக்கின்றன. There are many differences between his first 4 ascensions up the mount and the things that God spake to him with what God revealed to him the 5th time he ascended up the mount. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 5ஆம் முறை அவனுடைய பிரயாணத்திலே தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தம்முடைய சிந்தையிலே வைத்திருந்த மிகவும் உன்னதமும் மேன்மையுமான காரியங்கள் அவனுக்கு சொல்லித் தரப்பட்டது. It was this 5th time that Moses ascended the mount that God revealed to him God's sublime and great plan and special truths that had to be imparted to the children of Israel. தேவனுடைய ஜனமாகிய அந்த இஸ்ரவேலரை குறித்து தேவன் கொண்டிருந்த நோக்கம் என்னவென்றால் அவர்களை விடுதலையாக்கினால் மட்டும் போதாது, அவர்களை நடத்தி வந்தால் மாத்திரம் போதாது, அவர்களுக்கு நன்மைகளை தந்தால் மாத்திரம் போதாது, அவர்கள் நடுவிலே இவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். God's plan concerning the children of Israel did not end with just delivering them or leading them or doing good to them. He wanted to dwell in their midst. அவர்கள் இதற்கு முன்னே வானத்தின் மன்னாவினாலே போஷிக்கப்பட்டு வந்தது மெய்தான். It is true that just before this they had been fed with manna from heaven. கன்மலையின் தண்ணீரை அவர்கள் பருகினார்கள், அது உண்மைதான். It is true that they drank out from the water out of the rock. அவருடைய மாராவின் அனுபவம் மதுரமாக மாற்றப்பட்டதும் மெய்தான். It is true that he made the bitter waters of Mara sweet. அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததும் உண்மையான காரியம்தான். It is very true that they experienced miracles and wonders in their lives. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரம்ப பகுதியாயிருக்கிறது. Now this is just the early part of spiritual life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவைகளெல்லாம் இருக்கிறபடியினால் அவர்கள் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்ல முடியாது. Now just because all these things were there, one cannot say that God was dwelling amongst them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வாசம் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஜனங்களுக்கு சொல்லித் தரும்படியாக பர்வதத்தின் கொடுமுடியிலே தேவன் மோசேயை அழைத்துக் கொண்டு போகிறார். God called Moses to the summit of the mountain so that the people might know what they ought to do, so that God might dwell in their midst. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்கு மேல் அவன் ஏறி போவதற்கு இனி ஒரு இடம் இல்லை. There is no place to ascend beyond that. ஏனென்றால் கொடுமுடியில் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் அதற்கு மேல் ஒரு இடம் இல்லை. The word summit or top shows that there is no place above that point. அதாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு எல்லையிலே, ஒரு மேல் எல்லை பகுதியிலே அவன் சென்று விட்டான். So he had reached the peak of his spiritual life. தேவனுடைய மனதை விளங்கிக் கொள்ளும்படியாக அவருடைய சிந்தையில் இருக்கிற முதலிடத்தை ஒரு மனிதன், விசேஷமாக ஒரு ஊழியக்காரன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கேற்றபடி அவன் ஒரு கிரயத்தை கொடுத்து மேலே ஏறி செல்ல வேண்டும். For a man to know what is in God's mind, especially what is first and foremost in God's mind,
especially servants of God, have to pay a price and ascend. தெய்வத்துடைய சபையை நடத்தும்படியாக தேவனுடைய மனதில் இருக்கும் ஆலோசனைகள் திட்டங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உன்னதத்துக்குள்ள ஏறி போகும் பொழுதுதான் தம்முடைய திட்டங்கள் முழுவதையும் தெளிவாக அவனுக்கு புரிந்து கொள்ள முடியும். அவனுடைய சத்தத்தை அவன் கேட்க முடியும். To lead the church of God, to understand the plan of God clearly, a man of God has to will be able to hear the voice of God clearly and understand his plan only when he pays a price and goes to the top. தேவன் வாசம் பண்ணுகிற பல அனுபவங்கள் இருக்கிறது. There are many experiences of God dwelling with man. அதாவது தேவன் பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிறார். அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகமம் 25:8 நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று தேவன் மோசேயிடத்தில் சொல்லுகிறார். Exodus 25:8 God tells Moses, let them make me a sanctuary or a holy place that I may dwell amongst them. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதிலே இருந்து வாசம் பண்ணுவதற்கு ஒரு உண்மையான தேவன் நேசிக்கிற விரும்புகிற ஒரு பரிசுத்தம் அத்தியாவசியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். From this we understand that it is imperative that a holiness that God desires must be found in the place where God wants to dwell. அது தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஒரு குறிக்கப்பட்ட அனுபவமாய் இருக்கிறது. And that is a particular a limited place where God dwells. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கிற நேரத்திலே அங்கே உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறவராகிய நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். In Isaiah 57:15 the Lord says, I dwell in the high and holy place with him also that is of a contrite and humble spirit. நான் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், ஆனாலும் கூட பணிந்து நொறுங்குண்டு நறுங்குண்ட உள்ளம் உள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன், பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ணுவராய் இருக்கிறேன் என்று அவர் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிறார். Through the prophet God conveys this, that although he dwells on high, although he dwells in the holy place, his real dwelling is in the heart of the humble, and his place is where there is humility and contrition of heart. அப்படினால் பரிசுத்தம் என்கிற ஒரு பகுதியில் மாத்திரம் மேன்மை பாராட்டாதபடி அதே நேரத்தில் ஆண்டவர் விரும்புகிற தாழ்மை நொறுங்குண்ட இருதயம் இது அவசியம் தேவை என்றும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Which means we cannot boast in God's dwelling in our holiness, for that is still insufficient. With that holiness, God expects humility in us. ஆகவே தான் சகையினுடைய வீட்டிலே வாசம் பண்ணும்படியாக தங்கும்படியாக விரும்பின இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அந்த அத்திமரத்துக்கு மேல் அவன் இருக்கிறதை கண்டபொழுது, சகையிலே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். That is why God, wanting to dwell in the house of Zacchaeus, saw Zacchaeus upon the sycamore tree and said, Zacchaeus, come down, for today I must abide at thy house. நீ அந்த அத்திமரத்தில் இருக்கிறது வரையிலும் நான் உன் வீட்டுக்கு வர முடியாது, உன் வீட்டிலே தங்க முடியாது. I cannot come down, I cannot dwell in your house as long as you are up the tree. நான் தங்குவதற்கு நீ இறங்கி வா, that I may dwell in your house, you come down. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது இந்த உலக பிரகாரமாய் இருக்கிறதான உயர்வுகள் பதவிகள் இவைகளை காண்பிக்கிறது. அதை விட்டு ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் இறங்கினால் மாத்திரம்தான் தேவன் அவனுக்குள்ளே தங்க முடியும். This shows the various pedestals and posts and positions that man occupies in these days. God can dwell in him only if he steps down from that state. 22ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தில் படிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். The psalmist says in Psalm 22 verse 3 that God is one who inhabits the praises of Israel. படிங்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். He dwells in the midst of the praises of Israel. அந்த துதி என்று சொல்லும் பொழுது அதற்கு 2 விளக்கங்கள் உண்டு. ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தினால் வேதத்திலே ஸ்தோத்திரத்துக்கு 2 விளக்கங்கள் இருக்கிறது. When we praise God, praise, the word praise has 2 definitions in the word of God. ஒன்று காளை என்றும் இன்னொன்று கனி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. It is called a calf and it is called a fruit. ஓசியா 14ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் படிக்கும் பொழுது எங்கள் உதடுகளின் காளைகளை உமக்கு செலுத்துவோம் என்று சொல்லுகிறார். Hosea chapter 14, the last part of verse 2
so shall we render unto thee the calves of our lips. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The sacrifice of praise, which is the fruit of our lips, we read in Hebrews 13:15. ஸ்தோத்திரத்திற்கு காளை என்றும் சொல்லி இருக்கிறது, கனி என்றும் சொல்லி இருக்கிறார். So praises are called calves and fruits. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏன் காளை என்று சொல்லி இருக்கிறது, ஏன் கனி என்று சொல்லி இருக்கிறது? Why calves? Why fruits? ஒரு காளைக்கு என்ன ரேட் இருக்கும்? How costly will a calf be? சென்னையிலே நல்ல காளைகளுக்கு என்னதான் விலை மதிப்பு இருக்கும்? How costly will a calf be in Chennai? குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய் இருக்காது. At least 5,000 rupees. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவ்வளவு பெரிய காளையை நம்முடைய உதடுல தொங்க போட்டா என்ன ஆகும்? அவ்வளவு பெரிய காளையை உதடுல தொங்க போட்டா என்ன ஆகும்? If you hang a calf from such a big calf from your lips, what will happen? உங்களுடைய வாயில எல்லாம் உதடுகளின் காளை இருக்கிறதோ? Do you have the calves in your lips? ஒரு காளை என்று சொன்னா அது ஒரு மனப்பூர்வத்தை காண்பிக்கிறார். A calf shows willingness. அதற்கு மேல் ஒரு சுமடை, ஒரு சுமையை தூக்கி வைக்கும் பொழுது சந்தோஷத்தோட தன்னுடைய தலையை குனித்து கொடுக்கிறார். When you put a burden on its neck, it bends its neck to submit அது to bear it. மனப்பூர்வமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதை It காண்பிக்கிறார். shows our willingly praising God. இரண்டாவது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று நாம் பார்க்கிறோமே. Secondly, we read of the sacrifice of praise, the fruit of our ஒரு lips. கனி என்று சொல்லும் பொழுது நமக்கு சொன்னாலே நாக்கிலே தண்ணீர் வருகிறது. When we speak of the word fruit itself, our mouth begins to water. அது ஒரு இனிமையை காண்பிக்கிறது. It shows sweetness. அது ஆண்டவர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறதை காண்பிக்கிறது. It shows our offering gratitude to God for all the good He has done. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே நம்முடைய துதிகள் காளையைப் போலவும் கனியைப் போலவும் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். So our praises should be like calves and like fruits, then God will dwell with us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் படிக்கும் நேரத்தில், After that, when we read from the book of the prophet Zechariah, 2ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்திலே சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். we read in 2:10, sing and rejoice, O daughter of Zion, for lo I come and I will dwell in the midst of thee. அப்படிங்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். I will come and dwell in the midst of thee. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவுல வாசம் பண்ணுவேன். Sing and rejoice, O daughter of Zion, for I will come and dwell in your midst. கம்பீரித்து பாட வேண்டுமானால் நல்ல சந்தோஷம் உள்ளத்துல இருக்க வேண்டும். To sing and rejoice, one must be happy inside. உள்ளத்திலே எப்போதும் சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கிறார் என்று அர்த்தம். If a man is happy inside all the time, it means God is with him. இப்படி பலவிதங்களிலே தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது மெய்தான். This is how it is true that God dwells in man in various experiences. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சீனாய் மலையில் வைத்து மோசேயின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? But what is this particular thing that God tells the children of Israel on the Mount Sinai through Moses? அந்த பர்வதத்தினுடைய கொடுமுடியிலே இருந்து கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருகிறது? How does the word of God come on the top of the mountain? நீ ஜனங்களிடத்திலே இருந்து காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு என்று சொல்லுகிறார். Ask the people to bring offerings. இஸ்ரவேல் புத்திரர்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டும். The children of Israel should bring me offerings. அந்த காணிக்கையை பற்றி பார்த்தாச்சுன்னா இப்போ நம்மகிட்ட இல்லாததெல்லாம் அங்கே இருக்கிறது. Now, if you look at this, நம்மிடத்தில் இல்லாத அவங்களிடத்தில் இருந்தது. if you look at the offerings that they gave those days, they had what we don't have today. அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே அங்க சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் என்னிடத்துல கொண்டு வர சொல்லு என்று சொல்லும்படியாக கர்த்தர் மோசேயிடத்துல சொன்னார். What the Lord demanded or asked the children of Israel had those days. So God told Moses to ask them to bring those offerings. 3ஆம் வசனத்திலே இருந்து 7ஆம் வசனம் முடிய அங்கே என்னென்ன பொருட்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். Various items are mentioned for offering in verses 3 to 7. இவையெல்லாம் கொண்டு வர சொல்லுகிற காரணம் இவையெல்லாம் அவர்களிலே இருக்கிற.
The reason why God asked them to bring these things was they had this with them. இல்லாத ஒன்றை கொண்டு வா என்று ஆண்டவர் நிச்சயமாகவே சொல்ல மாட்டார். God will never ask someone to bring something that he does not have. அவர்களுக்குள் இந்த பொருட்கள் அனைத்தும் இருந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், காணிக்கையாக இவைகளை கொண்டு வர வேண்டாம். Because they had all these objects, God tells them, bring them to me as offering. இன்றைக்கு அநேக இடங்களே சுவிசேஷ கூட்டங்களை பிரசங்கிக்கும் பொழுது போதகர்களும் கூட இதை சொல்வார்கள், கழுத்துல இருக்கிறத கலற்று, காதுல இருக்கிறத கலற்று. நாங்க இப்ப அதை சொல்ல போறதில்லை. Today in many gospel meetings we see even the preachers, they say, remove what is around your neck, remove what is hanging from your ears, but we don't say that. இவைகளை எதற்கு கொண்டு வரும்படி சொல்லுகிறார்? Why does God ask them to bring these things? இவைகளை கொண்டு நான் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். With these things they should make a sanctuary, a holy place that I may dwell amongst them. அருமையானவர்களே, தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே வாசம் பண்ணுவதில்லை. Beloved, God does not dwell in temples made with hands. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்முடைய தேவன் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் கட்டுகிற ஆலயம் எம்மாத்திரம். God tells his people through Isaiah the prophet, heaven is my throne, the earth is my footstool. What kind of place of worship, place will you build for me to dwell? ஏசாயா 66 அதிகாரத்துடைய 1-2 வசனங்களில் நாம் அதை படிக்கிறோம். You read that in the first 2 verses of Isaiah chapter 66. அதெல்லாம் அங்கே சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என்னுடைய வசனத்துக்கு நடுங்குறவனை நான் நோக்கி பார்ப்பேன். And saying all this, he concludes by saying, I will look to him that trembleth at my word. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே தேவன் வாசம் பண்ணுகிறதில்லை. So God does not dwell in temples made with hands. அப்படியானால் இப்பொழுது அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? So then, where does he dwell now? தேவன் பல விதங்களில் தம்மை அறிமுகப்படுத்தி அசைவாடி வாசம் பண்ணி கொண்டு வந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. There are various situations in the word of God where God has dwelt in various ways, manifesting himself in various forms to the people. ஏதேனிலே ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தது உண்மை. It is true that in the garden of Eden God was dwelling with man. வனாந்தரத்திலே மோசேயை உண்டு பண்ணின வாசஸ்தலத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணது உண்மை. It is true that God dwelt amongst men in the tabernacle that Moses made in the wilderness. சாலோமோனுடைய தேவாலயத்திலும் ஆண்டவர் வாசம் பண்ணது உண்மையான காரியம். It is true that God dwelt in the temple made by Solomon. செருபாபேலுடைய ஆலயம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த ஆலயமானது மிகவும் மகிமையுள்ளதாய் இருந்ததென்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that the glory of the latter temple, Zerubbabel's temple, was greater than the glory of the former temple. 46 ஆண்டுகளாக கட்டப்பட்ட ஏரோது ராஜாவுடைய ஆலயம் இந்த பூமியிலே இருந்தது. And we read of Herod's temple that took 46 years to complete. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முடிவிலே இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளிலே இதை நான் எழுப்புவேன் என்று தம்முடைய சரீரத்தை குறித்து பேசினார். Finally, about his own body, Jesus said, destroy this temple and I shall raise it up in 3 days. தம்முடைய சரீரமானது ஒரு ஆலயமாய் இருந்தது என்பதை அந்த இடத்திலே அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார். There he was pointing out the fact that his body was a temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஆலயமாய் இருந்தது போலவே நம்முடைய சரீரமும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலமாக தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறது. Just as the body of Jesus was the temple of God, our bodies become the temple of the Holy Ghost through the baptism of the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாக ஜனங்களே உபகரணங்களை பொருட்களை கொண்டு வர வேண்டும். Now, to build this temple or tabernacle for God, the people themselves had to bring their offerings or objects. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்கே கொண்டுவரப்படுகிற ஒவ்வொரு பொருட்களும் உபகரணங்கள் அனைத்தும் நமக்குள் சிருஷ்டிக்கப்படும் தெய்வீக குணாதிசயங்களை காண்பிக்கிறது. The objects, the material brought as offering to construct the tabernacle, all have spiritual experiences that teach us lessons in our life. அழிந்து போகிற பொருட்களிலே அல்ல தேவன் வாசம் பண்ணுகிறது, அழியாமல் நமக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுகிற குணாதிசயங்களிலே தான் தேவன் தங்கி இருக்கிறார். God has his eternal abode not in places made of corruptible material, but he dwells in divine natures that are in us. நம்முடைய விசுவாசம் அது ஒரு சுபாவமாக இருக்க வேண்டும். Our faith should be character for him. நமக்குள்ளே இருக்கிற அன்பு அது ஒரு ஆலயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உபகரணம் போல இருக்க வேண்டும். The love that in us should form the material of God's temple. சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட சுபாவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொருளாக ஆலயமாக அது உருவாக்கப்படுகிறது. Meekness, temperance and things like that constitute the various bricks or the material that build the temple. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே,
அநேகர் எழுத்தின்படி உள்ள ஆலயங்களிலே தான் நாட்டம் கவனம் செலுத்துகிறார்கள். Many people focus their attention on literal temples. ஆகவே உண்மையாய் அப்படியல்ல. தேவன் நம்முடைய இருதயத்தில் மறைவான இடத்தில் சிருஷ்டிக்கப்படுகிற விலையேறப்பெற்ற குணாதிசயங்களை நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். But God expects in us special sublime natures, characteristics where he can dwell in our heart. இப்போ இந்த 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறதெல்லாம் விலையேறப்பட்ட பொருட்கள் தான். Now if you the things, the material that is mentioned in verses 3 to 8 of chapter 25, they're all precious things. சாதாரணமான பொருட்கள் அல்ல, எல்லாம் விலையேறப்பட்ட பொருட்கள். They're not ordinary things, they're all precious. வேதத்திலே விலையேறப்பட்டது என்ன? What is precious in the word of God? முதலாம் பேதுரு 3ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது 3-4 வசனங்களிலே நாம் படிக்கிற நேரத்தில் இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே விலையேறப்பட்டது. In 1 Peter 3:3 we read that the hidden nature of the heart, that is of great price in the sight of God. இருதயத்திலே மறைந்திருக்கிறதான குணம் விலையேறப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார். The hidden man of the heart, the hidden natures, divine natures of the heart, they are precious in God's sight. தேவன் தம்முடைய சுபாவத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். So God dwells in our character. அந்த சுபாவம் தான் மகிமை என்றெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. It is that character that is revealed as glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, நம்முடைய சுபாவங்கள் கர்த்தரிடத்தில் கொண்டுவரப்பட வேண்டும். our character has to be brought to God. அந்த சுபாவத்தின்படி தான் கையினால் கட்டப்படாத ஒரு கட்டடத்தை வாசஸ்தலத்தை உண்டாக்க முடியும். It is through that character that a temple, a place of worship, a dwelling place can be made for God to dwell. பரலோகத்திலே கட்டப்படுகிற வீடானது கைகளினால் கட்டப்படாதது. The dwelling place made in heaven is a dwelling place made without hands. பூமியிலே கட்டப்படுகிறவைகள் கைகளினால் கட்டப்படுகிறவைகள். Everything that is made in this world is made with human hands. ஆனால் நித்தியத்திலே வாசஸ்தலமோ மனுஷ கைகளினால் கட்டப்படாதவைகள். But the habitation of God in eternity is not made with human hands. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலே கைகளால் கட்டப்படாத ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். That is why in 2 Corinthians 5:1 St. Paul says, we realize that we have a building of God, a house not made with hands, eternal in the heavens. அந்த கட்டப்படாத மனுஷரால் கைகளால் கட்டப்படாத அந்த நித்திய வாசஸ்தலத்திலே தான் தெய்வத்துடைய வாசஸ்தலம் இருக்கிறதென்று வெளிப்படுத்தல் 21:1-2-3 நாம் படிக்கிறோம். We read that God's dwelling place is in that place, in that temple not made with hands, in Revelation 21, the first 3 verses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதோ மனுஷர் மத்தியில் தெய்வத்துடைய வாசஸ்தலம் இருக்கிறார். The habitation of God is with man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது பரலோகத்திலிருந்து கட்டப்பட்டு இறங்கி வருகிற வாசஸ்தலம். It is being built in heaven and comes down as a dwelling place. இந்த பூமியில் சபைகள் என்று அநேகம் இருக்கக்கூடும். Many people can be members of a church in this world. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேல் பொன், வெள்ளி, வைக்கோல், மரம், புல் இப்படிப்பட்டவைகளை கொண்டு மனிதன் இன்றைக்கு ஊழியம் செய்யக்கூடும். Upon Christ, who is the foundation in this world, men might be doing ministry that is equivalent to gold, silver, precious stone, wood, hay and stubble. முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கிற நேரத்திலே இந்த பூமியில் கட்டப்படுகிற நிலவரத்தை குறித்து பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். St. Paul speaks about the building work that is going on in this world, writing to the Corinthians in 1 Corinthians chapter 3. ஆனால் ஒரு அக்கினி பரீட்சை அந்த வேலைப்பாடுகளுக்கு உண்டாகிறது. But all these works, these ministries have to undergo a trial through fire. அந்த அக்கினி வருகிற நேரத்திலே அந்த அவையெல்லாம் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. வெளியேறப்பெற்ற கற்கள், பொன் இவைகள் மாத்திரமே அழியாமல் இருக்கிறது. And when these things pass through the fire, everything is consumed except the gold and the precious stones. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விலையேறப்பட்ட சுபாவங்களை கொண்டு ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆலயத்தை தேவன் உருவாக்க விரும்புகிறார். So God wants to build a temple, a dwelling place through man's precious natures. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதாவது தாவீது ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பினான், ஆனாலோ ஆலயத்தை அவனால் கட்ட முடியவில்லை. David established a kingdom, but he could not build a temple. நாம் அதே நேரத்தில் ஆலயத்தை கட்டுவதற்குள்ளான
அந்த மாதிரி தேவன் தாவீதுக்கு தம்முடைய கையினால் எழுதி கொடுத்தார். Nevertheless, God personally handed over to David the plan of the temple that he wanted to build. மோசேக்கு தேவன் தம்முடைய கரத்தினால் எப்படி எழுதி கொடுத்தாரோ அதுபோல தாவீதுக்கும் கூட தெய்வத்துடைய ஆலயத்தை கட்டும்படியாக அந்த மாதிரியை எழுதி கொடுத்ததாக நாலாகம புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். Just as God dictated to Moses about the plan of the tabernacle, writing it with his own hands, God wrote the plan of the temple and gave it to David, writing it the plan with his own hands. As we read the first 28ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது தேவன் தம்முடைய கையினாலே எழுதி கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. First Chronicles 28:19 we see that God wrote it with his hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆசரிப்பு கூடாரமும் கூட மலையிலே தேவன் மோசேக்கு எப்படி காண்பித்தாரோ அதன்படி தான் செய்ய வேண்டியதாயிருந்தது. அதே போல சாலமோனுடைய தேவாலயமும் தேவன் எழுதி கொடுத்த மாதிரியின்படியே கட்டப்பட வேண்டியதாயிருந்தது. Just as Moses had to build the tabernacle according to the written plan given by God upon the Mount Sinai, King David also had to receive from God the plan of God that was written by God's hand. அது எல்லா இடத்திலும் கட்டப்பட முடியாது. கர்த்தர் குறித்த ஸ்தானத்திலே தான் கட்டும்படி அது சொல்லப்பட்டது. And this temple could not be built in any old place. It had to be built in the spot appointed by God. ஈசாக்கு எங்கே பலி செலுத்தப்பட்டானோ அதே இடத்திலே தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்படியாக தாவீது அதற்கு சொல்லி வைத்தான். David had given instructions to build the temple upon the site where Isaac was offered as a sacrifice. எல்லா இடத்திலேயும் ஆலயத்தை கொண்டு கட்டக்கூடாது. So you cannot build a temple in all places. அருமையானவர்களே, நிலைநிற்கக்கூடியதான் ஒரு ஆலயம் ஒரு குறிக்கப்பட்ட மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. A dwelling place, an abiding temple has to be put on a mountain in a particular place appointed by God. இன்னைக்கு சபையாகி ஆலயம் மோரியா மலையிலே அல்ல சீயோன் மலையில் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. The church, the temple of God has been founded not on Mount Moriah but on Mount Zion. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீயோனிலே அவர் அஸ்திவாரமாக போடப்பட்டிருக்கிறார். The Lord Jesus Christ has been laid upon Zion as a foundation. அங்கே அவர் அஸ்திவாரக்கல்லாகவும் மூலைக்கல்லாகவும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார். There he is kept as a foundation stone, as a cornerstone. எல்லா இடங்களிலும் ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. So God has not granted permission to build a temple in any place. ஆனால் அதே நேரத்தில் அந்த நாட்களிலே अनेक ஜெபாலயங்கள் இருந்தன. At the same time, in those days there were many synagogues. ஜெபாலயங்கள் வேறு, தேவாலயம் வேறு. The temple of God is one thing and the synagogue is another thing. ஜனங்கள் பல இடங்களிலே கூடி ஜெபித்தார்கள். People gathered in various places and prayed. ஆனால் தேவாலயமோ ஒரே ஒரு இடத்திலே தான் இருந்தது. But the temple of God was just one in one place. இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்திலே 3 முறை அங்கே வர வேண்டும். The children of God had to gather at the temple thrice a year. அங்கே இருந்தான் அவர்கள் பண்டிகைகளை ஆசரித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாயிருந்தது. It was there that they had to observe the various feasts and glorify God. ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். That is why Isaiah says, look unto Zion, the city of our solemnities. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, தேவாலயம் தேவன் நியமித்த இடத்தில் கட்டப்பட வேண்டும். God's temple has to be built in the place that God has specified. இந்த கூடாரமானது வனாந்தரத்திலே உண்டாக்கப்பட்டு அவர்களுடைய பிரயாணம் அவர்கள் செய்து கடைசியிலே சீலோவிலே கொண்டு இந்த கூடாரத்தை நிறுத்தினார்கள். Tabernacle was built in the wilderness and went with them and finally was stationed at Shiloh. நாம் யோசுவாவின் புத்தகத்தில் படிக்கும் பொழுது அதை விளங்கிக் கொள்ள முடியும். You can read that from the book of Joshua. 18ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் படியுங்கள். Joshua 18:1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அவர்கள் சீலோவிலே வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் கைவசமாயிற்று. They established the tabernacle and set it up at Shiloh. Eventually the land was subdued unto them. அவர்கள் ஒரு கூடாரமாக பெயர்த்துக் கொண்டு போய்க் கொண்டிருந்த பொழுது தேசம் அவர்கள் வசமாகவில்லை. So as long as they were traveling with the tabernacle, the land was not subdued. அவர்கள் பரதேசிகளாகவே காணப்பட்டார்கள். They were strangers. அவர்கள் பயணத்திலேயே காணப்பட்டார்கள். They were in their journey. ஆனால் தங்களுடைய சுதந்திரத்திற்குள்ள பிரவேசித்து But when they entered into their inheritance, சீலோவிலே கொண்டு கூடாரத்தை நிறுத்தினார்கள். they set up the tabernacle at Shiloh. அப்பொழுதுதான் தேசம் அவருடைய
கையிலே ஆயிற்று. Then the land was subdued, came into their hands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved people of God, பல இடங்களில் அலைந்து கொண்டிருக்கலாம். you may be wandering about in many places. ஆனால் தேவன் உன்னை ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். But God must bring you and establish you in one particular place. அப்பொழுதுதான் தேசத்தை, பரலோகத்தை, நித்தியத்தை நீ சுதந்தரிக்க முடியும். Only then can you inherit the land and heaven and eternity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எப்படிப்பட்ட இந்த வாசஸ்தலம் தெய்வத்துடைய மாதிரியின்படி, தேவனுடைய ஒழுங்கின்படி, தெய்வத்துடைய சித்தத்தின்படி இந்த ஆலயம் கட்டப்படுகிறது. So this temple has to be built according to the plan of God, according to the will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஆலயத்துடைய வேலையெல்லாம் வேலைக்குரிய வேலைப்பாடுகளை சொல்லி முடித்த பின்பு, After I have told you all the revelations about the work of the tabernacle, நீங்கள் யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது, after God gave them these things, when you come to Exodus chapter 32, கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் பேசி முடித்த பின்பு, after God spoke all these things, தேவன் தம்முடைய விரலினால் எழுதான கற்பலகைகளை மோசேயிடத்தில் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். we read how God handed over to Moses the tables of stone where God wrote his laws. 31ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம். 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். தேவன் பேசி முடித்த பின்பு, After God had finished speaking, தேவன் மோசேயோடு பேசி முடித்த பின்பு, after God had concluded his conversation with Moses, பலகை எடுத்து மோசேயுடைய கையில he கொடுக்கிறார். took the tables of stone, handed them to Moses. பிரியமானவர்களே, எந்தையிலிருந்து எதுவரைக்கும் பேசி இருக்கிறார்? Now from where to where did God speak? மோசே மலையில பிரவேசித்த 7ஆம் நாளிலிருந்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். From the 7th day that Moses entered the mountain top, God spoke. அப்படிதான் யாத்திராகமம் 24 கடைசியில நாம் படித்தோம். That's what we read in the last part of Exodus 24. 7ஆம் நாளிலே கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு என்று சொல்லி இருக்கிறார். On the 7th day God called Moses, we read. அப்படியே நாள் எவ்வளவு நாள் பேசினார்னு உங்களுக்கு பார்த்தால் எத்தனை நாள் மலையில இருந்தான்? Then how many days would Moses have been on the mountain? 40 நாள் மலையில இருந்திருக்கிறானே. He was 40 days on the mountain. அப்படியே நான் எவ்வளவு நேரம் பேசி இருக்கிறார்? So how many days did God and he converse? ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் பேசுவார் போல இருக்கிறார். I think for quite some time every day God would have spoken. 33 நாட்கள் பேசி இருக்கிறார். 33 days in all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாவற்றையும் எழுதி கொடுக்கவில்லை, 10 கற்பனைகளை மாத்திரம் தான் பலகையில் எழுதி கொடுத்தார், மீதி எல்லாம் மூளையில எழுதி கொடுத்தார். God did not write everything on the tables of stone, only the 10 commandments, everything God wrote in his brains. நான் விளங்கிக் கொள்கிறது என்னவென்று கேட்டால், அந்த 25ஆம் அதிகாரத்தில் இருந்து 31ஆம் அதிகாரம் முடியும் படிக்கிற நேரத்தில் அதையெல்லாம் நம்மட்ட சொன்னா, என்கிட்ட சொன்னா ஒரு பாயிண்டாவது என் மூளையில நிக்காது. I think if God had given all those details from Exodus 25 to 31 to me, not even one of those things would have entered in my mind. சரியான ஒரு ஆர்க்கிடெக்ட் உடைய மைண்டுக்கு கூட சீக்கிரம் எல்லாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம். Even an expert architect cannot remember all these things easily. 5க்கு 3 3க்கு 2 2க்கு 2 1க்கு 2 சும்மா கணக்கா போட்டு வைக்கிறாங்க. Seemingly unnecessary details, 5 by 3, 2 by 1, 2 by 3 and so on. All these things cannot be retained in memory. பெட்டி இவ்வளவு நீளம், பலகை இவ்வளவு நீளம், மேஜைக்கு இவ்வளவு உயரம், கூடாரம் இத்தனை, அந்த திரை இந்த திரை என்னென்னலாமோ திரைங்க எல்லாம் போட்டு எப்படியோ மூளையில இன்னும் 40 நாளா இருக்கவன் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர்றாங்க. The ark should be so long, the boat should be so long. 33 நாட்கள். This curtain and that curtain and the length of the tabernacle and so on. How it must have taken 33 days for him to understand all these things. அப்படியானால் 7 நாட்கள் வரையிலும் தேவன் இந்த மேட்டர்கிட்ட பேசவில்லை. 7 நாட்கள் அவனுடைய மூளையை செலவு பண்ணி கொண்டு இருப்பார் ஆண்டவர். Now for 7 days, the first 7 days God did not speak to him. God was preparing his mind to receive all these things. 7 அவன் மலையில ஏறின உடனே தேவ மகிமை மலையில இறங்கியாச்சு. When he ascended the mount, God's glory descended. தேவ மகிமையில மலையில இறங்கின பொழுது அந்த மகிமை மோசேயிலும் இறங்கி இருக்க வேண்டும். And when that glory descended, it must have covered Moses also. இப்பொழுது வேற எங்கும் சிந்த போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. So there is no way in which Moses' attention can be diverted. இப்போ நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். சிலவங்களுக்கு எப்போ 9 ஆகும், பஸ் வருமே, வீட்டுல போணுமே, மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சிருக்கிறேன், இதெல்லாம் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். For people who are seated here, some will be thinking, looking at the watch and thinking it's going to be 9 o'clock, I have to return home and so on. எப்படா பாஸ்டர் வேற பைபிள் ஸ்டடி முடிப்பார் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருப்போம். நம்முடைய மூளை அங்குங்கமாய் ஓடிக்கொண்டிருக்கும். Our brains will be running here and there, our mind running here and there. When will pastor finish this meeting? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மலைக்கு போகிற நேரத்திலே, But when he ascended that mountain,
40 நாள் அங்க இருக்க வேண்டியதா இருக்கிறது. He had to be there 40 ஒரு days. ஜூஸ் போட்டு கொடுக்கிறதுக்காக மனைவியை கூட்டிட்டு போகல, ஆண்டவர் கொண்டு வர அனுமதிக்கல. He could have called his wife with him to at least make him a glass of juice, but God did not give permission. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, மோசே ஊழியத்தின் எந்த ஒரு நாட்களிலாகலும் தன்னுடைய குடும்பத்தோடு இருந்ததாக வேதத்திலே ஆதாரமே இல்லை. Nowhere in the Bible is there proof that Moses was with his family in the time of his ministry. அவன் எல்லாவற்றையும் மறந்தான், மலைக்கு மேல் ஏறினான், அங்கே தேவ மகிமை அவனை மூடிவிட்டது. Forgetting everything, he went up the mountain and the glory of God covered him. தேவனுடைய மகிமை அவனுக்குள்ள மூடி 7 நாள் அப்படி தங்கி இருந்தது. 7 days he was there embedded in the glory of God. அந்த 7 நாட்களும் அவனுடைய மனது, அவனுடைய இருதயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தை கொண்டு நிரப்பப்பட்டது. And for those 7 days his heart and his mind, they were being filled with the glory of God. அப்படியானால் அந்த மனதிலே எல்லாவற்றையும் எழுதியிருக்க கூடும். So God after that could have written all these things in his mind. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது இருதயமாகிய சதையிலே எழுதப்பட்டதுன்னு சொல்லி இருக்கிறார். For in 2 Corinthians chapter 3 we read of these things being written in the fleshly tables of the heart. இருதயமாகிய சதையில் படிங்க 3ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். 3:3. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும். இருதயங்களாகிய சதையான பலகையில், In fleshly tables of the heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ பலகையில எழுதி கொடுக்கிறதுக்கு முன்னே, So before writing the tables and giving, மோசேயுடைய மனதிலேயும் இருதயத்திலேயும் தேவன் எழுதி இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது. God must have written these things in the mind and heart of Moses, or he could not have narrated all these things. இந்த 40, அதாவது நீங்கள் 25ஆம் அதிகாரத்திலே இருந்து 31ஆம் அதிகாரம் வரையிலும் சொல்லப்பட்ட சத்தியங்களை கிளீனா 33 நாள்ல படிக்க முடியுமா? Now all the truths that are written in chapter 25 to 31, can you read them and memorize them within 33 days? நிச்சயமாவே கஷ்டமான காரியம். It is certainly difficult. இதற்காகவே தேவன் மோசேயினுடைய மனதை முழுவதும் அவர் கழுகி விட்டார். This is why God had to wash and cleanse Moses' mind wholly. நம்ம 40 வருஷம் வரையிலும் வேதம் படிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆசரிப்பு கூடாரம் என்னன்னு கேட்டாச்சுன்னா கீழே மேலே யோசிக்கிறோம். We have been reading the Bible for 40 years, and if someone asks you what is the tabernacle, we look up and down and blink. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கொஞ்ச நேரம் ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி பேசியாச்சுன்னா பாஸ்டர் சொன்னது ஒன்றும் புரியலையேங்கறாங்க. If you speak about the tabernacle a little bit, finally they say, Pastor, we can't understand anything. ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அதுல 3 பகுதி இருக்கிறது. Now to understand something, there are 3 parts. ஒன்று, அதை வாசிக்க வேண்டும். First we have to read. இரண்டாவது கேட்க வேண்டும். Secondly, listen. மூன்றாவது கைக்கொள்ள வேண்டும். Thirdly, keep. அதுதான் வெளிப்படுத்தல் 1:3 நாம் படிக்கிறோம். That is what we read in Revelation 1:3. இந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிறதை வாசிக்கிறவர்கள், Those blessed are they that read those things that are written therein, கேட்கிறவர்கள், and that hear them, கைக்கொள்ளுகிறவர்கள். and that keep them. வாசிச்சா மாத்திரம் போதாது. So reading is not enough. கேட்க வேண்டும். கேட்கணுமானா சொல்லிக் கொடுக்காத தேவையா இருக்கிறது. We should hear. That means someone should be there to instruct. படிப்பாட்டுவதற்கு, கற்றுத் தருவதற்கு ஆட்கள் இருந்தால் தான் கேட்க முடியும். You can hear only if there is someone to teach. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் மோசேக்கு தேவன் பேசிக் கொடுத்தார். God taught Moses. தேவன் தான் மோசேயோடு பேசினார். God spoke to Moses. அருமையான நண்பரே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களே, Oh friend, servant of God that is serving God. நீங்கள் பல இடங்களில் பல நிறுவனங்களில் ஊழியம் செய்யலாம். You may be serving God in various areas, in various capacities. உனக்கு நேரடியாக தேவனிடத்திலிருந்து வார்த்தை அவசியமாய் இருக்கிறது. But you need God's word directly from him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேதாகம கல்லூரியில இருந்த எல்லா குப்பையிலும் தலையில இருக்கலாம். You may have all that you have gathered from the Bible college. இவன் படிச்சு இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்தார்னு சொல்லவே நம்ப முடிய மாட்டேங்குது. கிறிஸ்தவ தலைவர்கள் அது எப்படி சாதிக்க முடியும்னு கேக்குறாங்க. At the end of all their education in theology, the question is, how is it possible that Jesus could have risen from the dead? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்துவிட்டு உயர்த்தெழுந்தார் எப்படி நம்ப முடியும் என்று இன்றைக்கு வேதத்தை போதிக்கிற போதகர்களே சொல்லுகிறார்கள். Bible teachers themselves ask question, how can we believe that Jesus died and rose again? அப்படியானால் பிசாசு அவருடைய மூளையை என்ன மாதிரி கெடுத்திருக்கிறான் பாருங்கள். See how much the devil has defiled their mind. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இல்லை. The reason is there is no relationship between them and God. வேதத்தை ஒரு பிழைப்புக்காக மாத்திரம் கையில் எடுத்திருக்கிறார்கள். They have taken their Bibles in hand only to survive in this world. வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு, Keeping your Bible in your hand, வேதத்தை தூக்கிக் கொண்டு,
taking the Bible in your hand. ஆலயங்களிலே நின்று பிரசங்கம் பண்ணுகிற பாதிரிமார்களே, கிறிஸ்தவ சகோதரர்களே, Preachers, Christian brothers who are preaching in churches, வேதத்தை புரட்டாதீர்கள், வேதத்துக்கு துரோகம் செய்யாதீர்கள். do not twist the scriptures, do not do treachery to the scriptures. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Every word of God is yea and amen. ஒவ்வொரு எழுத்துக்களிலும் தேவாவியானவர் இருக்கிறார். The Spirit of God dwells in every letter here. தேவனுடைய கருத்தினால் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியங்களுக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Shall we all raise our hands and praise God for these truths that God has given us by His own hand? Hallelujah, Praise the Lord, hallelujah, praise the Lord, praise the Lord, hallelujah, praise the Lord, praise the Lord, hallelujah. praise the Lord. அவன் இறங்கி வருகிற நேரத்திலே When he came down, இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. something happened. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord said, மோசே, Moses, நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்க ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. the people that you have been leading till now are conducting a special meeting. அங்க இசை ஓசைகள் எல்லாம் பயங்கரமாய் கேட்கிறது. The sound of music is heard loudly there. அது கன்வென்ஷன் எழுப்புதலோ இல்லை It doesn't சவுண்ட் sound, மீட்டிங்கோ என்ன என்று புரியவில்லை. is it some convention or youth meeting? It doesn't sound like any of this. யோசுவாவும் சொல்லுகிறான், Joshua- அது ஜெயத்துவனியோ இல்லை அபஜயதுவனியோ தெரியவில்லை. Joshua said, I cannot discern if it's a sound of victory or defeat. சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், And saying that, the Lord says, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். the people have corrupted themselves. ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். People have corrupted themselves. மோசே 40 நாள் மலையில் இருந்து கொண்டிருந்தான். Moses was on the mountain 40 days. ஆனால் அதற்குள்ளே மோசே இறங்கி வருவதற்கு முன்னே ஜனங்கள் ஒரு மோசே என்பவன் எங்களை அழைத்துக் கொண்டு வந்தான். மோசே என்பவன் அழைத்துக் கொண்டு வந்தான். Moses brought us out. அவன் எங்கேயோ மேலே உபவாசம் எடுக்க போனானா. And he has gone up to fast somewhere. இன்னும் காணல, ஆளை காணவில்லை. He is not to be seen now. எங்களுக்கு முன்னே செல்வதற்கு தெய்வம் வேண்டும். We want a God to go before us. எங்களுக்கு முன்னே செல்வதற்கு எங்களுக்கு தெய்வம் வேண்டும். We want a God to go before us. அதனால தெய்வத்தை இப்ப உண்டாக்கி தரணும். So make us a God. என்ன பயங்கரப்பா. How terrible, how terrible. ஆரோன்ட்ட சொல்றாங்க தெய்வத்தை உண்டாக்கு என்று. Telling Aaron to make a God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அன்றைக்கு சொன்னது போலவே இன்றைக்கும் கூட நடக்கிறது. தெய்வத்தை அநேகர் உண்டாக்குகிறார்கள். Even as those days, even today, people are making gods. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று இந்த ஜனங்களோட சொன்னார். ஆனால் அவர்களோ கொஞ்ச நாளுக்குள்ளார எங்களுக்கு முன்னே செல்லும்படி தேவர்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார். Just a few days ago, God had instructed them clearly, thou shalt have no other gods before me. But within that short span of time, the people were asking, make us a God. உடனே மோசே சொன்னான், So Moses said, உங்களுக்கு இருக்க பொன்னெல்லாம் கொண்டு வாங்க என்று. bring all the gold that you have. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தா, அந்த பொன்னெல்லாம் என்கிட்ட கொண்டு வரணும் என்னத்துக்காகன்னு சொன்னா வாசஸ்தலம் உண்டாக்க முடியாது. God had asked them to bring the gold to make a tabernacle. ஆனால் இப்பொழுது ஆரோன் சொல்லுகிறான், நான் தெய்வம் உண்டாக்குறதுக்காக உங்களுக்கு தெய்வத்தை உண்டாக்கி தர்றேன், பொன்னை எல்லாம் காதணி எல்லாம் கொண்டு வாங்க என்று. Aaron says, now remove all your jewelry and bring them to me. I will make a God out of your jewelry. தெய்வத்துடைய பிளானும் மனுஷனுடைய சுய அறிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்கள். See, look at the plan of God and look at the mind of man. மனுஷனுக்குள் இருக்கிறதை கொண்டு தெய்வத்துக்கு வாசஸ்தலம் உண்டாக்க வேண்டும். With what man has, man should make a temple for God. ஆனால் மனுஷனுக்குள் இருக்கிறதை கொண்டு தெய்வத்தை உண்டாக்க கூடாது. But with what man has, he should not make God. மனுஷனுக்குள் இருக்கிறதை கொண்டு தெய்வத்துக்கு வாசஸ்தலம் உண்டாக்க வேண்டும். With what man has, he should make a dwelling place for God. ஆனால் தெய்வத்தை உண்டாக்க கூடாது. But he should not make God. தேவன் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள இருக்கிற கொண்டு வாருங்கள் எனக்கு வாசஸ்தலம் உண்டாக்கும்படியாக. God says, you bring what you have to make a dwelling place for me. ஆனால் இங்கே ஆரோன் சொல்லுகிறான், எல்லாம் கொண்டு வாங்க, நான் தெய்வத்தை உண்டாக்கி தரேன். But Aaron says, bring everything, I'll make a God for you. அதை கொண்டு பொன்னெல்லாம் கொண்டு நெருப்புல போட்டு கருப்பிடித்து ஒரு நல்ல மாட்டை, ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கினார். And sending all that gold into the fire, he made a beautiful calf. அதுக்கு முன்னாலே ஆட்டம் ஆடுறது பார்த்தா, என்ன கண்ணுக்குட்டிய இவங்களை உண்டாக்கி வச்சுட்டு நீதான் தெய்வம் சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. They themselves made the calf, placed it before them and started dancing around it and saying, you are our God. நண்பர்களே, இது நாங்கள் வேற யாரையும் சொல்லுகிறது இல்ல, வேதத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறோம். யாரையும் தாக்குறது நினைக்காதீங்க. Beloved, I am not criticizing anyone, I am telling you what happened in the Bible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாத்திராகமம் என்கிற புத்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 32 33 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட காரியங்களை தான் சொல்லுகிறேன். I am telling you what is written in Exodus chapters 32 and 33.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது அந்த கண்டுக்குட்டிக்கு முன்பாக பயங்கர கன்வென்ஷன். Now a big convention before that golden calf. இழுப்புதல் பயங்கரமாக இருக்கிறது. Terrible, mighty revival. நினைக்கிறேன் அல்லேலூயா glory மாத்திரம் சொல்லி இருக்க மாட்டாங்க, மீதி எல்லாம் சொல்லி இருப்பாங்க. I think everything else besides hallelujah and glory they would have said. அது பரலோகத்தின் வார்த்தை. Because those are words of heaven. ஆனால் இவர்களுக்குள்ள பரலோகத்தின் வார்த்தையும் இல்லை, பரலோகத்தின் சந்தோஷமும் இல்லை. But these people have not the words of heaven, not the joys of heaven. இந்த ஆர்ப்பாட்டம் கர்த்தருக்குள்ள இருக்கிற ஆர்ப்பாட்டம் அல்ல. This shouting is not a shouting in God. இவர்களும் ஆடுகிறார்கள், குதிக்கிறார்கள். They are also dancing. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அங்கேயும் ஒரு கூட்டத்தார் களிக்கிறதையும் குதிக்கிறதையும் பார்க்கிறோம். But at the same time in Acts of the Apostle chapter 2, there also we sing jumping and dancing. ஜனங்கள் அதை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். Looking at that, the people say these men are full of wine. இந்த ரெண்டு சந்தோஷம் ஒன்று போலயா பிரியமானவர்களே? Are these two joys the same, beloved? கண்டுக்குட்டிக்கு முன்னால் ஆடின ஆட்டமும் பெந்தேகோஸ்தே நாள்ல போன ஆடின ஆட்டம் ரெண்டும் ஒன்றா ரெண்டா? The dancing before the golden calf and the dancing on the day of Pentecost, are they one or two? பெந்தேகோஸ்தேக்காரர்களும் ஆடி பாடி சந்தோஷப்படுகிறார்கள். On the day of Pentecost they sang and danced and rejoiced. அதே நேரத்தில் இந்த கண்டுக்குட்டிக்கு முன்னாலே ஒரு கூட்டத்தார் ஆடி பாடுகிறார்கள். At the same time a group of people were singing and dancing before the golden calf. ரெண்டையும் உற்று கவனியுங்கள். Pay attention to both of these. ஒன்று முடிந்தவுடனே என்ன சம்பவிக்கிறது? At the end of one, what happened? என்ன சம்பவிக்கிறது? What happened? தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி வருகிறது. The wrath of God descended upon them. அங்கே புசித்து குடித்து விளையாட எழுந்திருந்தார்கள். They ate and drank and rose up to play. அவர்கள் ஆடி பாடி சந்தோஷப்பட்டு புசித்து குடித்து விளையாட எழுந்திருந்தார்கள். They ate and drank and they sang and danced and they rose up to play. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பரிசுத்தாவின் பலத்தினால் நிரப்பப்பட்டு விளையாட எழும்பவில்லை, அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிக்கும்படி எழும்பினார்கள். But on the day of Pentecost, after they sang and danced, they did not rise up to play. They proceeded to preach the word of God. ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக எழும்பி விட்டார்கள் தேவ ஜனங்கள். The people of God rose up to lay down their life for God. அருமையானவர்களே, நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் இது விளையாட்டு அல்ல. Beloved, the joy that we have is not a game. நாங்கள் தேவ சமூகத்தில் அனுபவிக்கிற அந்த ஆவியின் சந்தோஷம் என்று சொல்லுகிறது எங்களை பலனடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது பரலோகத்தையும் எங்களையும் ஒன்றாக்கக்கூடியதாக இருக்கிறது. The joy of the Spirit that we experience in the presence of God, it strengthens us in the inner man and it makes the joy of heaven one, heaven and us one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உங்களுக்குள்ள என்ன சந்தோஷம் இருக்கு? கண்டுக்குட்டிக்கு முன்னால உள்ள சந்தோஷமா இல்ல கர்த்தருக்கு முன்பாக உள்ள சந்தோஷமா? The joy that is in you, is it the joy before the golden calf or the joy before the Lord? நீங்கள் சந்தோஷப்பட்டு விளையாட எழும்புகிறீர்களா? நீங்கள் சந்தோஷப்பட்டு பலனடைந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வர போகிறீர்களோ? Are you enjoying so that you can play at the end of it, or are you enjoying so that you can be a witness for Jesus? சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்காக ஜீவிக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக சாட்சிகளாய் மாற விரும்புகிறவர்கள், ஆண்டவருக்காக மரிக்க விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு After this incident, மோசே இறங்கி வர்ற நேரத்தில் when Moses came down, நிலவரத்தை கண்டபொழுது when he saw all this, கையில் இருந்தான கற்பலகை எடுத்து வீசிவிட்டார். he took the 2 tables of stone in his hand and threw them. அதற்கு முன்னால கர்த்தர் சொல்லிவிட்டார், Before that God had said, நீ என்னை விட்டு விடு, let me alone. நான் இந்த ஜனங்களை ஒரு நிமிஷத்தில் அழித்து விடுவேன். In a moment I will consume them. நீ என்னை விட்டு விடு, Leave me alone. நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். I will make a great nation of இவர்கள் you. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். These are a stiff-necked people. இவர்கள் எவ்வளவோ கிரியைகளை கண்டும் இவர்கள் மறுபடியும் தங்களுடைய இதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். They have seen all my works and still they harden their hearts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இந்த சந்தர்ப்பத்தில் தான் மோசே யார் என்று தெரிகிறார். it is at this point of time that people know who Moses is. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் என்ன சொல்லுகிறான்? What does he say? படிங்கள் 32ஆம் அதிகாரத்துடைய 30ஆம் 31ஆம் வசனம். 32, 30 and 31. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதி நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஐயோ, இந்த ஜனங்கள் மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். These people have sinned a great sin. இவர்களுக்காக எப்படி பாவ நிவர்த்தி செய்கிறார்?
How will I make atonement for them? கர்த்தாவே நீருடைய பாவங்களை மன்னித்தரலாம். Lord, forgive them their sin. இவர்களுக்கு நீர் மன்னிக்கவில்லை என்றால் என் பேரையும் கூட உம்முடைய புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும். If you can't forgive their sin, then blot out my name from your book. இதற்கு முந்தி நீங்கள் 32ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, Before that in chapter 32, ஆண்டவர் சொல்லுகிற பகுதியை நாம் பார்க்கிறோம். look at what God says. 32ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, Verse 9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய சாதியாக்குவேன் என்றார். The Lord told Moses, I have seen this people, and behold, they are a stiff-necked people. Therefore let me alone, that my wrath may wax hot against them, that I may consume them, and I will make of thee a great nation. அப்பொழுது மோசே அதற்கு அவன் அனுமதிக்காதபடி அவர்களுக்காக திறப்பின் வாசலிலே நிற்கிறான். Then Moses stood in the breach and did not allow this to happen. ஆண்டவரே, நீர் இப்படி செய்வீரானால் இந்த ஜனங்களை அழைத்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணான அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உம்மால் கொடுக்க முடியாதபடியினாலே இவர்களை வனாந்தரத்தில் கொன்று போட்டீர் என்று ஜனங்கள் சொல்லுவார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறார். Moses cried out and argued with God and said, Lord, if you destroy them here, the Egyptians will say, for mischief did God bring them, because he was not able to take them to the land flowing with milk and honey, and so he destroyed them here. உம்முடைய கோபத்தை இவர்களை விட்டு எடுத்து போட்டு இவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று கேட்கிறார். Take away thy wrath, O Lord, and have compassion on these people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது மாத்திரமல்ல, என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அங்கேயும் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த ஜனத்திற்காக மோசே திறப்பின் வாசல்ல நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். Once again in Numbers chapter 16 we see Moses standing in the gap. 14ஆம் அதிகாரத்துடைய 13 முதல் 20ஆம் வசனம் வரையிலும் தேவ ஜனத்திற்கு மேல் ஒரு கோபம் எழும்புகிற சந்தர்ப்பத்தை நாம் காண முடியும். In chapter 14 verses 13 to 20 we see the wrath of God facing the people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் அதாவது கானான் தேசத்தை வேவுபார்க்க போன 12 பேரிலே 2 பேர்களை தவிர மீதி 10 பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வந்து ஜனங்களை கலக்கி கொண்டிருந்தார்கள். Of the 12 who were sent to spy the land of Canaan, 10 of them came back and brought evil report and stirred up the people. ஜனங்களுக்குள்ள மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று. There was great confusion in the congregation. நீங்கள் எங்களை வனாந்தரத்திலே கொண்டு போட போகிறீர்கள். You have come and brought us to the wilderness to kill us. நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை கானானை எங்களுக்கு கொடுக்கவில்லை. You have not given us the promised land of Canaan. ஜனத்துக்கு மேல் இருமாப்பு கொள்ளுகிறீர்கள். You rebel against the people. இது மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். They rose up against Moses. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், Then the Lord said, இந்த ஜனத்தை நீ என்னை விட்டு விடு. Leave me alone. நீ என்னை விடு. Leave me alone. நான் உன்னை ஒரு ஜாதியாக்குவேன். I will make a great nation of you. இவர்களை நான் கொன்று போடுவேன். I will consume them. அந்த நேரத்திலும் கூட மோசே என்ன செய்கிறார்? And again what did Moses do? அந்த ஜனத்திற்காக கண்ணீர் விடுகிறார். He shed tears for those people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதே சம்பவத்தை சங்கீதக்காரன் எடுத்து சொல்லும் பொழுது, When the psalmist quotes this incident 106ஆம் சங்கீதம் 21 22 வசனங்களை படிக்கிற நேரத்திலே in Psalm 106 verses 21 and 22, அவர்களை அழிக்காதபடிக்கு மோசே அவர்களுக்காக திறப்பிலே நின்றார். Moses stood in the breach to turn away his wrath lest he should destroy them. அவர்களை அழிக்காதபடிக்கு மோசே அவர்களுக்காக திறப்பிலே நின்றார். Moses stood before God in the breach that they might not be destroyed. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த 5வது பயணத்தின் போது நடக்கிற காரியம் 6வது பயணத்தின் போது நடக்கிற காரியம் என்னவென்று கேட்டால், ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். The 6th time Moses goes up the mount, what happens is that he intercedes for the people. நீர் அவர்களை அழித்து போடக்கூடாது, நீர் அவளுக்கு பரிதாபம் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக கெஞ்சுகிறார். Moses begged and implored saying, Lord, don't destroy them, have mercy on them. ஒரு சந்தர்ப்பத்திலே மிரியாமுக்காகவும் கூட மோசே கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். There was an incident where Moses interceded for Miriam. என்னாகும் 12ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, அவளுக்கு அப்படி சம்பவிக்க கூடாது, அவள் தன்னுடைய மாம்சம் அழுகி விழுந்ததான ஒரு ஸ்திரீயை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்று சொல்லி அவளுக்காக கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். In Numbers chapter 12 we see Moses interceding for Miriam saying, Lord, this should not happen to her. Heal her now, O God, I beseech thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவளுக்காக கெஞ்சினான். He begged God for her. அழிந்து போகிற ஒரு மனுஷரையும் அழிந்து போகிறது அவன் விரும்பவில்லை. எல்லாருக்காகவும் அவன் ஒரு திறப்பின் வாசல்ல நின்று பரிந்து பேசும் மனிதனாயிருந்தான். மறுபகுதியில் சொன்னால் அவன்தான் மத்தியஸ்தன். Moses therefore did not desire the destruction of the people. He stood between God and them and interceded, and in proper terms he was a mediator. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு
சத்தியத்தை மோசையிடத்தில் கொடுக்கக்கூடிய காரணம் என்னவென்று கேட்டால், மத்தியஸ்தம் பண்ணுகிற ஒரு ஆவி, ஒரு சுபாவம் மோசேக்குள் இருந்தபடியினால். The reason why God gave these truths to the people through Moses was that God discerned that Moses had a spirit of a mediator in him. ஜனங்களை சபிக்கிறபடினால அல்ல, ஜனங்களை சுமந்து அவர்களுக்காக பரிதவிக்கிறபடினாலே தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனுக்கு அவசியமாயிருக்கிறது. அவனுடைய கையிலே தான் தேவன் ஜனத்துடைய உத்தரவாதங்களையும் ஜனங்களை நடத்தக்கூடியதான ஆலோசனைகளையும் கர்த்தர் கொடுப்பார். God needed a man not who curses the people, but a man who has a burden concerning the people, and it is through him that God revealed the truths that had to be given them, and God handed over the responsibility of leading the people. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது மோசேயை பற்றி அவனுடைய மத்தியஸ்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். In Galatians chapter 3 verse 19 we read that Moses was a mediator. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேதத்திலே இரண்டு மத்தியஸ்தலை சொல்லி இருக்கிறது. ஒன்று மோசே, இன்னொன்று இயேசு கிறிஸ்து. We read of two mediators in the Bible. One is Moses, the other is Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாம் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துடைய 4-5 வசனங்களை படிக்கிற நேரத்தில் நினைக்கிறேன், அங்கு தேவன் ஒருவரே, தேவனுக்கு மத்தியஸ்தனும் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Timothy 2:5 we read that God is one and there is one mediator between God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. There is one mediator between God and man. அருமையான தேவனுடைய ஜனங்களே, மனிதனுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவை. Beloved people of God, man between God and man there is need of a mediator. மனுஷனுக்காக தெய்வத்திடத்தில் இருந்து இரக்கம் கேட்பதற்கு ஆட்கள் தேவை. So there are people needed to go to God and ask for mercy on the behalf of man. மனுஷன் செய்கிற பாவம் தவறுகளுக்கு ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டு கெஞ்சி அவருடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணி இரக்கம் கேட்பதற்குள்ள பரிசுத்தவான்கள் இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு காலங்களிலும் தேவையாயிருக்கிறார். In every dispensation, especially in these last days, God is looking out for saints who will stand between him and men, so that people might not be destroyed in their iniquity, that the people might take responsibility for their souls and intercede for them. நாம் எரேமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயும் சாமுவேலும் என்று சொல்லுகிறார். In Jeremiah 15:1 God tells Jeremiah, though Moses and Samuel. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துடைய 11ஆவது வசனத்திலே யோபு, தானியேல், நோவா என்று மூன்று புருஷர்களை சொல்லுகிறார். In Ezekiel chapter 14 verse 11 we see three people mentioned there, Noah, Daniel and Job. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மூன்று பேரும் எனக்கு முன் நின்றாலும் என்று சொல்லி இருக்கிறார். These three people stood before me. இப்பொழுது நான் 5 பேரை சொன்னேன். Now I gave you 5 names. எரேமியா 15ஆம் அதிகாரத்துடைய 1ஆவது வசனத்தில் மோசேயும் சாமுவேலும். In Jeremiah 15:1 Moses and Samuel. எசேக்கியேல் 14:12 யோபு, நோவா, தானியேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And Ezekiel 14:14 Noah, Daniel, Job. இவர்கள் எல்லாரும் அந்தந்த நாட்களிலே ஒரு மத்தியஸ்தலை போல அல்லாவிட்டால் பரிந்து பேசுகிறவர்களாக, ஜனத்துக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். In their days these people did the ministry of interceding for the people, making supplication to God on their behalf. மோசே ஜனங்களுடைய அக்கிரமங்களை, பாவங்களை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் நின்றதை நாம் அறிகிறோம். We know of Moses standing in the presence of God bearing the iniquity of the people. ஆகவே தான் ஜனங்கள் பிற்காலங்களிலே தேவனை துக்கப்படுத்துகிற நேரத்தில் அவர்களை அழிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது மோசேயை நினைவு கூர்ந்ததை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். That is why in Isaiah chapter 63 we see how in later days when God wanted to destroy the people, he remembered Moses. நீங்கள் 63ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிக்கும் பொழுது அந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். 10 and 11 of Isaiah 63. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். They rebelled and vexed his Holy Spirit. அதனால் அவர் அவர்களுக்கு விரோதியாய் சத்துருவாக மாறினார். Therefore he turned to be their enemy. ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Nevertheless he remembered the days of old, Moses and his people. மோசேயை அவர் நினைவு கூர்ந்தார். He remembered Moses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஜனத்திற்காக மோசே பட்ட பாடுகளை அவர் நினைவு கூர்ந்தார். He remembered all the sufferings that Moses went through for the people. ஆனால் இப்பொழுதோ
பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறார். But now God the Father remembers Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு என்ன சொல்லக்கூடும்? What can Jesus say? பிதாவே, Father, என்னுடைய இரத்தத்தை நான் இந்த ஜனத்திற்காக கொடுத்தேன். I have shed my blood for these people. என்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் நான் இந்த ஜனத்திற்காக தந்தேன். I have shed my last drop of blood for them. என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் நான் என் மேல் I ஏற்றுக்கொண்டேன். have received all their iniquity upon myself. நான் பட்ட பாடு உமக்கு தெரியும். You know, Father, all that I have suffered. இவர்களை தண்டிக்க வேண்டாம். Don't punish them. இவர் மேல் கிருபை ஆயிரும். Have mercy on them. உன்னுடைய அக்கிரமத்தை மன்னியும் Forgive their iniquity. என்று சொல்லி இயேசு பிதாவிடத்தில் இன்றைக்கு பரிந்து பேசிக்கொண்டு ஒரு மத்தியஸ்தராயிருக்கிறார். With these words, Jesus is interceding for man, playing the role of a mediator. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மோசே அந்த நாட்களில் ஜனங்களுக்காக ஒரு பரிந்து பேசும் மனிதனாய் காணப்பட்டான். In those days, Moses was an intercessor for the people. மாத்திரமல்ல, சாமுவேலுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அதை காண முடியும். Not just that, you see this in the life of Samuel too. சாமுவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவன் ஆனபடியினால் ஒரு சந்தர்ப்பத்திலே பெலிஸ்தர் வந்து இஸ்ரவேலரை நெருக்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் வந்து சொல்லுகிறார்கள் சாமுவேலிடத்திலே, எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். There was a time when the Philistines had surrounded the Israelites and were oppressing them, and the people assembled to Samuel and said, "Cease not to pray for us." முதலாம் சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 8-9 வசனங்களை படிக்கிற நேரத்திலே அவர்கள் வந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். And they said in 1 Samuel 7:8, "Cease not to cry unto the Lord our God for us." எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். Cease not to cry out unto the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய பரிசுத்தவான்கள் தேவை. செத்து போனவங்க, உயிரோடு இருக்கிறவங்க. Now we need people to pray for us, not dead people, but people who are alive to intercede for us. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் என்று சொல்லுகிறார். For the Bible speaks of those who are dead and those who have gone into silence. சிலர் செத்தவங்களிடத்தில் போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்வார்கள். அப்பொழுது ஆதாரமே இல்லை. Some people go to the dead and say, "You pray for us." There is no proof in the word for that. உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள், தேவ ஜனங்கள் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். People of God who are alive, saints of God who are living, people of God, they have to intercede for the people. ஒரு சந்தர்ப்பத்திலே சாமுவேலுடைய உள்ளத்தில் அந்த துக்கத்தை தேவனை பார்த்து, நீ ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். On one occasion, looking at the grief and the sorrow in the heart of Moses, God asked God asked Samuel, "Why are you sad?" முதலாம் சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, நான் தள்ளிவிட்ட சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கப்பட்டு கொண்டிருப்பாய் என்று கேட்டார். 16:1, "How long will you mourn for Saul, seeing I have rejected him?" அப்படியானால் அந்த மனிதனுடைய உள்ளமானது, ஒரு மனிதன் தன்னை இழந்த பொழுது, தேவ கோபம் அவன் மேல் வந்ததை அறிந்த பொழுது, அந்த சாமுவேல் என்கிறான தீர்க்கதரிசியுடைய உள்ளத்திலே எவ்வளவு பெரிய பாரமும் வேதனையும் இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். From this we should understand what a great burden there was in the heart of Samuel, what a great sorrow there was in his heart when he realized that a man was rejected by God. தேவன் ஒரு மனிதனை தள்ளிவிட்ட பொழுது அவனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு வாதித்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். See how his heart was in pain and agony when he realized that there was a man rejected by God. தேவனே சொல்லுகிறார், நீ எந்த மட்டும் துக்கப்பட்டு கொண்டிருப்பாய். God says, "How long will you be sad?" நீ உன்னுடைய துக்கத்தை நீக்கி போட்டு நீ வேறொருவனை போய் அபிஷேகம் பண்ணு. Put away thy sorrow and go and anoint another person. அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆகவே தான் சாமுவேலும் மோசேயும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என்று இஸ்ரவேலரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். That is why God tells the children of Israel, referring to Moses and Samuel, "They stood before me." கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மாத்திரமல்ல, Not just that. அபிமெலேக்காரனுடைய வீட்டாரை அபிமெலேக்கை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறார். Looking at Abimelech, the Lord tells about Abraham. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் படிக்கும் பொழுது, Genesis 20 verse 7, அவன் ஒரு தீர்க்கதரிசி, he is a prophet. அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். He will pray for you. தெய்வம் சொல்லுகிறார் ஆபிரகாமை பற்றி. God tells him about Abraham. ஒரு புறஜாதி ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். God tells a heathen king this. அவனுடைய மனைவி அனுப்பிவிடு. Send his wife away. அவன் ஒரு தீர்க்கதரிசி. He is a prophet. அவன் உனக்காக வேண்டுதல் He செய்வான். will pray for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, ஜெபிக்கிற மனுஷரை கர்த்தர் கவனிக்கிறார். God pays attention to praying people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆபிரகாமுடைய உண்மையான பரிந்து பேசுதலை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம்.
Abraham's true work of intercession we see in Genesis chapter 18. சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கும்படியாக தம்முடைய தூதர்களை அனுப்பின பொழுது, when God sent his angels to destroy the cities of Sodom and Gomorrah, அந்த நாட்களில் தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆபிரகாமுக்கு மறைத்து ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். those days whenever God did anything, he never hid it from Abraham. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? That is why God tells, will I hide from Abraham the thing which I do? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் என்னுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் தனக்கு பின்வரும் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் கட்டளையிடுவான் சொல்லி தேவன் செய்ய போகிற சகல காரியங்களையும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். God revealed everything to Abraham, realizing that he will hand over all these things to the generation to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே அவன் அன்றைக்கு தேவதூதர்கள் வந்த பொழுது அவளை வரவேற்று அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் சோதோமுக்கு நேராய் புறப்பட்டு போக ஆயத்தமானார்கள். That is why when the angels came, Abraham received them, was hospitable to them, and they were getting ready to go to Sodom. அங்கே நின்று கொண்டு அவன் கர்த்தரோடு பேச ஆரம்பித்தான். There he began to pray to the Lord. ஆண்டவரே, துன்மார்க்கரோடு கூட நீதிமான்களை அழிப்பீரோ? Lord, wilt thou destroy the righteous with the wicked? அவன் 50, 40, 45, 30 இப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறான். He began to bargain with God for 50 and 40 and came down in the number. ஏன் அவ்விதமாய் அவன் போராடுகிறான் தெரியும்? Why did he have to strive with God like தன்னுடைய this? சகோதரனாகிய லோத்து அந்த சோதோமுக்குள் கிடந்தான். His brother Lot was there in Sodom. அவனை காப்பாற்றும்படியாகவே அவன் திறப்பின் வாசல் அங்க நிற்கிறான். He stood in the breach to preserve Lot. அவனுடைய பரிந்து பேசுதல் நிமித்தமாகவே லோத்து அங்கே இருந்து காப்பாற்றப்பட்டான். Remembering Abraham's intercession, Lot was preserved. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேக இடங்களில் நீ அழிக்கப்பட வேண்டிய, நியாயந்தீர்க்கப்பட வேண்டிய நேரங்கள் வந்தது. ஆனால் உனக்காக அநேக தேவ பிள்ளைகள் திறப்பின் வாசல்ல நின்றார்கள் என்பதை நினைவு கூறுவாயாக. Beloved friend, there were various situations when you should have been judged, when you should have been destroyed. But remember, there were people of God, saints of God, who were standing in the gap praying for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது நோவாவுடைய நாட்களை பற்றி நாம் அங்கே படிக்கிறோம். In Genesis chapter 6 we read about the days of Noah. அங்கே ஆண்டவர் சொல்ற நோவா என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களில் முழு ஜனங்களும் தேவ கோபாக்கினைக்கு இரையாய் கொண்டிருக்கிற நாட்களில் ஒரே ஒரு மனிதன் திறப்பின் வாசல்ல நின்றான். In those days when the wrath of God was going to face the whole human race, there was just one man standing in the gap. ஜனங்கள் விசுவாசிக்க முடியாத ஒரு காரியம் தேவன் சொன்ன பொழுது நோவா அதை விசுவாசித்தார். God told the people something that man could not understand, but man could not believe, but Moses believed. அதுவரைக்கும் மழையானது பூமியிலே பெய்ததில்லை, ஜனங்கள் மழையை கண்டதில்லை. ஆனால் தேவன் சொன்னார், நான் ஜலத்தினால் இந்த பூமியை அழிக்க போகிறேன். Till then there was no rain on earth. Man had not seen any rain, but God told Noah, I am going to destroy this earth with a flood. நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும்படியாக வேலையை கட்டினான் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்கிறார். The writer to the Hebrews said, Moses believed, moved with fear, built an ark to the saving of his house and saved 8 souls with him. அது மாத்திரமல்ல, அவன் நீதியை பிரசங்கித்தவன் என்று சொல்லி இருக்கிறார். He is also called a preacher of righteousness. அந்த நாட்களிலே தெய்வத்துடைய சத்தியங்களை நியாய தீர்ப்பை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்தான். In those days he was speaking about judgment and the truths of God. அவனுக்குள்ளே ஜனங்களுக்காக ஒரு பாரம் அவனுடைய உள்ளத்தில் இருந்தது. He had a great burden about the people of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுபோல யோபும் கூட, The same with Job. யோபும் கூட தன்னுடைய சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணுகிற மனுஷனாய் இருந்தான். Job was a man who interceded for his friends. அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்த பொழுது தேவனுடைய சிறையிருப்பை திருப்பினார். When he interceded for his friends, God changed his captivity. அவன் சன்மார்க்கனும் உத்தமனும் பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாய் இருந்தான். He was a man who eschewed evil and forsook evil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தானியேல் அப்படிப்பட்டவனாய் இருந்தான். David was such a man. தானியேல் உண்மையாய் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தான். Daniel was truly a man of prayer. முதலாவது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஜெப ஜீவியம் இன்றியமையாதது என்பதை உணர்ந்தபடியினால் அவன் சிங்கக்கவியிலே போடப்படும்படியாக ராஜாவுடைய கையினால் பத்திரத்திலே கையெழுத்து போடப்பட்ட போதிலும் எருசலேமுக்கு நேராக பலகலிலே திறந்து வைத்துக் கொண்டு தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை அவன் எருசலேமை நோக்கி
வேண்டுதல் செய்து கொண்டிருந்தான். Because he realized the importance of personal prayer. Although the king had issued a decree against this and had signed and sealed it, he opened his windows towards heaven and prayed looking towards Jerusalem as he did aforetime. அது தேவனுக்கு தன்னோடு இருந்தான தனிப்பட்ட ஐக்கியத்தை It காண்பிக்கிறது. shows his personal relationship with God. ஆனால் அதே நேரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது எருசலேமுடைய சிறையிருப்பு காலம் முடிய போகிறது, 70 ஆண்டு காலம் நிறைவேறப் போகிறது அறிந்த பொழுது உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். At the same time, when you come to chapter 7, when he realizes that the 70-year tenure of captivity is coming to an end, he began to fast and pray. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்பொழுது தன்னை குறித்து மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் சிறையிருப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற ஒரு பாரம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. So his burden was not just a personal selfish burden. He had a great burden that the whole nation of Israel might be released from captivity. ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களிலும் கூட ஜனத்துடைய நலவரத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் நின்று பரிந்து பேசும் பக்தர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். Even in these last days, God is looking for devout people, saints who will understand the state of the people and stand in the breach and intercede for them. 2 வருஷத்துக்கு முன்னே நான் இங்கே இருந்து கேரளாவுக்கு ஒரு கன்வென்ஷனுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது நானும் என்னோட சேர்ந்த ஒரு சில சகோதரர்களும் நீண்ட தூரம் பிரயாண களைப்பினாலே ஒரு ஈவினிங் ஸ்டால் ஹோட்டல்ல உட்கார்ந்தோம். 2 years ago, when I was on the way to Kerala for a meeting, I and a few brothers, because of being tired, fatigue out of a long journey, we were seated at an evening stall. நாங்கள் டீ குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னும் சில வாலிபர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். As we drank tea, we noticed that there were some other youths there. அவர் எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக தோன்றினது. And when they saw us, we became a kind of gazing stock for them. ஒருவன் சொல்லுகிறான், கிறிஸ்தவர்களே 2 தரப்பினர் இருக்கிறார்கள். One young man said, there are 2 kinds of Christians. ஒரு குரூப் வந்து அம்மா குரூப், இன்னொரு குரூப் வந்து பையன் குரூப். One is the mother's group, the other is the child's group. இது வந்து பையன் குரூப், This is the child's இது group. மகன்டைய குரூப். This is the son's group. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பாங்க. These people very often they'll be crying. அம்மா குரூப் வந்து அழாது, அவங்க வேற ஒரு விதமா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. This mother's group, they won't cry often, but these people, you look at them, they will be crying all the time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் உண்மையை கண்டுபிடித்திருக்கிறான். They had discovered the truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது இயேசுவின் குரூப். This is Jesus' group. இவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? What will they do? இவர்கள் என்ன செய்வார்கள்? What will they do? அழுவாங்க. என்ன காரணம்னு தெரியல, ஆனா ரொம்ப அழுவாங்க. They will cry. Don't know what the reason is, but they cry all the time. சொல்லி அவர்கள் ஒரு நக்கலா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். So they were mocking. பாஸ்டர் டிவி தாமஸ் என்பவர் பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். I listened once to a sermon of Pastor T.V. Thomas. டிவி தாமஸ் அல்ல, இப்பொழுது இருக்கிற பாஸ்டர் இல்ல, இன்னொரு பாஸ்டர். Another Pastor T.V. Thomas. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. திருவல்லாவிலே விசுவாச வீட்டை தேடி ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு மனிதன் வந்தார். A man towards the evening came towards the faith home at Tiruvalla. ஜங்ஷன்ல வந்த பொழுது அவருக்கு வழி தெரியாதபடி பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில போய் விசாரித்தார். Not knowing the route, he went and asked the way to at a stall shop nearby. பெந்தெக்கோஸ்தே அந்த ஆலய ஃபெய்த்தோம் இருக்கிற இடத்துக்கு எப்படி போக வேண்டும் என்று கேட்டார். Do you know how to go to the Pentecostal church? வலது பக்கமாய் போய் இந்த அப்படியே நீ மேல போகும்பொழுது ரைட் சைடுல அவட கரையின்ன சத்தம் கேட்கும், அதான பெந்தெக்கோஸ்தே. He said, you go by this right fork and take the road. As you go uphill, you will hear the sound of crying. That is the Pentecostal church. அங்க கொஞ்சம் பேர் அழுது கொண்டிருப்பாங்க, ஒரு அழுகிற சத்தம் கேட்கும். You will hear the sound of crying when you go uphill. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலகம் விசுவாச வீட்டுக்குள்ளே அழுகையின் சத்தம் ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, வியாதியஸ்தருக்காக, ஆண்டவரை விட்டு விலகி போக துன்மார்க்கருக்காக தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தவான்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். Therefore, in the church of God, saints of God, people of God are interceding and crying for the world, for souls who are perishing, for people who are backsliding and going into wickedness, for the church. அருமையான நண்பர்களே, இங்க கூடியிருக்கிற அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பட்டணத்துக்காக எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். Beloved friends and all those who are gathered here, you must realize that there are people crying for this city. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய ஜனத்துடைய அழுகையினால தான் தேசம்
இவ்விதமாகவாவது காக்கப்படுகிறது. This city is being preserved at least like this because people of God are crying to him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட அவர் வேண்டுதல் செய்தார். When the Lord Jesus Christ was in this world, he also made supplication with strong cryings and tears. அப்போஸ்தலர்கள் ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபிக்கிறவர்களாய் வேண்டுதல் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். The apostles prayed and made intercession for kings and all that were in authority. ராஜ்யங்களுக்காக ராஜாக்களுக்காக அவர்கள் வேண்டுதல் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். They made supplication for kings and kingdoms. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மாலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலமான கிரியை நமக்குள்ளே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். The Holy Spirit wants to do a mighty work within us this evening. நீங்கள் எத்தனை பேர் இந்த ஆபிரகாமை போல, மோசேயை போல, சாமுவேலை போல, யோபை போல, தானியேலை போல, நோவாவை போல, பவுலை போல எத்தனை பேர் மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to become like Moses and Samuel and Abraham and Noah and Job and Daniel and Paul? இயேசுவோடு கூட மலையில் வீற்றிருந்து ஜெபித்த பரிசுத்தவான்களோடு கூட நீங்களும் காணப்பட விரும்புகிறீர்களோ? Do you want to be in that group of people who were with Jesus upon the mountain and praying? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது தம்முடைய சீஷர்களை அப்போஸ்தலராய் நியமிக்க வேண்டிய நேரம் வந்த பொழுது மலையிலே போய் இரவெல்லாம் ஜெபித்துக் கொண்டதாக லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். In Luke chapter 6 we read how Jesus went to the mountain top and prayed when the time came for him to make his disciples apostles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் மார்க்கு 3ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலையும் படிக்கும்போது அந்த ஆர்டினேஷன் அல்லாவிட்டால் அப்போஸ்தலர் என்றுதான் நியமனமானது மலையிலே தான் நடைபெற்றது. When you read Luke 6:12 and Mark 3:13 we read that the apostolic ordination was on the mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரவெல்லாம் இயேசு ஜெபித்தார். All night Jesus prayed. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சபைக்கு இந்த ஜெப ஆவி மிகவும் அவசியமாயிருக்கிறது. In these last days the church badly needs this spirit of prayer. இது ஒரு சொந்த பலத்தினால் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. This is not something that we can do with our own strength. நம்முடைய பாஸ்டர் இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் சொன்னார், இன்றைக்கு நான் இங்கே அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னதாக சொன்னார். In the early part of this meeting our pastor said the Lord says God is going to do miracles here. உங்கள் அநேக ஜெபங்கள் பரலோகம் கேட்டுவிட்டது. Heaven has heard many of your prayers. நீங்கள் அநேகர் இருதயம் நறுங்கி உருகி உங்களுடைய உள்ளத்தை ஊற்றினதை கர்த்தர் கேட்டார். The Lord has seen how your heart has melted and how your supplication has gone up to his presence. இன்றைக்கு இந்த இடத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார் என்று உங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that God is going to do miracles today here? உங்கள் எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் உண்டு? How many of you have that faith? அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Raise your hands. கர்த்தர் உங்களிலே ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். God is doing a great work in இப்பொழுது you. தேவனுடைய ஜனங்களே உங்களுடைய கால்களை முடக்கி கொஞ்ச நேரம் ஜெபியுங்கள். Therefore now, O people of God, bend your knees for some time and begin praying. கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இப்பொழுது அற்புதங்களை செய்வாராக. May the Lord do miracles in this place now. அநேகருடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய விடுதலையின் வேலையை துவங்குவாராக. God is going to begin a work of deliverance in many lives today. சாமுவேல் விண்ணப்பம் செய்தது போல, மோசே விண்ணப்பம் செய்தது போல, ஆபிரகாம் விண்ணப்பம் செய்தது போல, இயேசு ஜெபித்தது போல, அப்போஸ்தலர்கள் ஜெபித்தது போல நாமும் ஜெபிப்போமா? As Moses and Samuel and Abraham and Jesus and the apostles prayed and interceded, shall we join them? கர்த்தாவே கிருபையாயிரும். கர்த்தாவே உம்முடைய வல்லமையை விளங்கச் செய்யும். Lord, have mercy on us. Lord, reveal thy power. இன்றைக்கு திரளாய் கூடி வந்திருக்கிற இந்த ஜனங்களில் அநேகர் பலவிதமான பிசாசின் வல்லமையினாலும் அந்தகாரத்தின் வல்லமையினாலும் கட்டப்பட்டிருக்கிறார்களே. Lord, many of the people who are gathered in this place have been bound by the power of the devil, by the power of darkness. அநேகருடைய உள்ளங்களில் அந்தரங்க பகுதியிலே வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்துக்காக ஏங்கி தவிக்கிற நூற்றுக்கணக்கான உள்ளங்கள் இங்கே இருக்கிறதல்லவோ. In this place there are hundreds of hearts in whose depth there is no peace. ஜீவனுள்ள தேவன் யார் என்று நான் அறிய வேண்டும், அவருடைய வல்லமையை நான் அறிய வேண்டும் என்று உங்கள் எத்தனை பேர் விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you desire, I want to know the true God, I want to know his power? ஆண்டவரே உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் என்று நீங்கள் எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many of you say, Lord, show me who you are? செவியுங்கள் அவர்கள் ஆண்டவரை நோக்கி.
Such people look to the Lord and pray. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். All the people of God look to the Lord and call out to him. கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்துள்ளீராக. Lord, in the name of thy holy child Jesus, we pray that you might do miracles and wonders here today. உம்முடைய நாமத்தில் நீர் ஜீவனோடு இருக்கிறீர் என்று, நீர் ஜீவிக்கிற தேவன் என்று இந்த ஜனங்கள் அறியும்படியாக நீர் பிணியாளிகளை குணமாக்கும் என்று உங்கள் எத்தனை பேர் மனமுருகி ஜெபிக்கிறீர்கள்? How many of you are praying with a broken heart, Lord, that you might reveal your name, that it might be proved that you live? We pray that you might heal the sick today. ஏதோ ஒரு கூட்டத்தை காண்பிக்கும்படியாகவும் ஏதோ சில காரியங்களை பேசும்படியாக தானா நாம் இங்கே வந்தோம்? Have we come here just to show that we have a big crowd, or just to speak something and go? நம்முடைய அறிவை காண்பிக்கும்படியாகவோ நம்முடைய பலனையும் திறமையும் காண்பிக்கும்படியாகவோ நாம் இங்கே வரவில்லை. We did not come here to show how much knowledge we have and how strong we are. நாம் ஒரு தேவனை வெளிப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். We have come to reveal God. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்கள் காண வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். We want these people to see that our Jesus is the God of heaven and earth, the Savior. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் வியாதிகள் சுகமாவதாக. In the name of Jesus, may your sicknesses be healed. உன் மயத்தில் இருக்கிறான வேதனை வலி அனைத்தும் இப்பொழுது உன்னை விட்டு போவதாக. Now, in the name of Jesus, let your stomach pain leave you. உன்னை கட்டி இருக்கிற சூன்ய கட்டுகள் இப்பொழுது அவிழ்ந்து போவதாக. Now, in the name of Jesus, let the powers of witchcraft binding you be loosed. உன் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் இப்பொழுது விலகி போவதாக. Let all the pain in your body leave you now. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற தீராத வன் குஷ்டம் உன்னை விட்டு விலகி போவதாக. Let that white leprosy in your body leave you. Oh Jesus, Jesus, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை விளங்குவதாக. Lord, reveal your power. உம்முடைய வல்லமை விளங்குவதாக. Let your power be revealed, Lord. Oh Jesus, Jesus, hallelujah. Oh, ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். Pray, pray. தேவனுடைய ஜனங்கள் கூக்குரலிட்டு ஜெபியுங்கள். People of God, cry out and pray. கர்த்தாவே எழுந்தருளும். Lord, arise. கர்த்தாவே எழுந்தருளும். Arise, O Lord. ஜனங்களை கட்டி இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் அலறிக்கொண்டு ஓடுவதாக. Let the powers of darkness binding the people cry out and leave. பாதாளத்தின் வல்லமைகளுக்கு முடிவை உண்டாக்குவோமாக. Let there be an end to the powers of hell now. இதோ சியோன் மலையிலிருந்து, சீனாயிலிருந்து அல்ல, சியோன் மலையிலிருந்து, From Zion, not from Sinai. அங்கே ஒருவர் வீற்றிருக்கிறார். There is someone sitting there. அவர் மோசே அல்ல, Not Moses. அவர் மோசையிலும் பெரியவர். Greater than Moses. அவரில் இந்த வல்லமை புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Power is coming from him. அவரில் இந்த வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறார். Power is coming down from him. இந்த நேரத்தில், At this time, இந்த எல்லையில் எங்க இருந்தாலும், wherever you are in this campus, கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை அனுபவிக்கிற பிள்ளைகள் மாத்திரம், only those who are experienced the power of God's healing, அவர்கள் மாத்திரம் இப்பொழுது எழும்பி நிற்கலாம். only such people can stand up now. இருக்கிற இடத்துல நீங்கள் எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். Wherever you are, stand up and glorify God. சும்மா எழும்ப கூடாது. Don't simply get up. கூட்டத்திலே வேண்டுமென்று நீங்கள் எழும்ப வேண்டாம். Don't get up with a group. உங்களுடைய சரீரங்களில் தேவனுடைய வல்லமை இறங்கி உங்களை விடுவிக்கிறதை நீங்கள் உணர்ந்தால், If you realize the power of God coming down upon you and healing you, அவர்கள் மாத்திரம் இப்பொழுது எழும்பி நிற்க வேண்டும். such people alone rise up. அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். All the others close your eyes. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். All children of God close your eyes. எல்லா தேவனுடைய ஊழியர்களும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை கட்டளையிடுங்கள். Servants of God, with the authority that God has given you, take the name of Jesus and command the evil spirit. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரியை செய்யும்படியாக அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள். Work, command the works of his hands that he might work in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் In Jesus' விடுதலை name. உண்டாவதாக. In Jesus' name. We thank you for the glory in your name. We praise you, Lord. எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான பிதாவே, நன்றி நாங்களும் துதிக்கிறோம்.
இந்த பைபிள் ஸ்டடி 3வது நாள் நாங்களோட சமூகத்தில் கடந்தவரை உடைய நாமத்தை மையப்படுத்தங்களுக்கு தெரிவி தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 நாளும் கர்த்தாவே இந்த இடத்தில் நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு கர்த்தாவே உண்மையாகவே சுவாமி நாங்கள் உயிரும் ஜீவனுள்ளாய் காணப்படும்படியாக கிரியை செய்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தினத்தில் நீர் பேசுவான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த தினத்தில் வசந்தை கேட்ட ஜனங்கள் யாவரையும் உண்மையாகவே நீர் உயிர்ப்பித்தபடியால் நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். எல்லா விதமான கர்த்தாவே துஷ்ட கிரியைகளில் இருந்து கர்த்தாவே ஒருவரை விடுதலை ஆக்கி எப்போதுமே நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களாய் காணப்படும்படியாக நீர் வாஞ்சிக்கிறபடியாலும் துதிக்கிறோம். எல்லாருமே இப்படி நாளுக்கு தமிழ் சமூகத்தில் கடந்த அந்த கர்த்தாவே தங்கள் ஜீவித்தை கர்த்தாவே சுவாமி தங்களை தங்களை பெருமையாகி நறுங்கண்ட இதயத்தோடு சமூகத்தில் கடந்த அந்த கர்த்தாவே உண்மையாகவே ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு அடுத்ததே ஒவ்வொருவரும் தங்கள் இதயத்திலே வாசம் பண்ணத்தக்க விதத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் ஜீவித்தை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமுள்ளவர்களாய் நோக்கி கூப்பிட்டு நம்முடைய சமூகத்திலிருந்து தங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டிக் கர்த்தாவே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எவ்வளவாய் மறைந்து பேசுறது போல கர்த்தாவே இந்த நாட்களிலே நீர் எங்களுக்காக கர்த்தாவே பிதாவினிடத்தில் பரிசு பேசிக் கொண்டிருக்கபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி அவிதமாக நாங்கள் அழிந்து போகிற ஜனங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் எப்போதும் நாங்களும் கர்த்தாவே கண்ணீரோடு பரிந்து பேசுகிற ஜனங்களாய் காணப்பட கர்த்தாவே கிருபை செய்யும். சரியான ஜெபித்த நாவே நம்முடைய ஜனங்கள் யாவருக்கு நீ கட்டளையிட வேண்டுமே. இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே எங்கள் மாம்சமானத்தை விரும்பும் நாங்கள் ஜெபிக்காதபடி கர்த்தாவே நாங்கள் எப்போதும் திறப்பின் வாயில் நடக்கிற ஜனங்களாய் காணப்பட கிருபை செய்யும். உடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தாவே வல்லமையான கிரியை நடப்பிப்பான் நீ சர்வவல்ல தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் சொந்த பலத்தினாலும் எங்கள் சொந்த கிரியினாலும் ஒன்று வல்ல கர்த்தாவே ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின் பிரகாரம் இப்பொழுது நீர் கிரியை செய்து கொண்டிருக்கபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாத்தையும் பூர்ணமாய் கருத்தில் தருகிறோம். நீர் ஆசீர்வதித்திரும் ஒவ்வொரு நிமிட ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமமும் கேட்கிறோம் பிதாவே. அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தில் இந்த தேசத்தில் இந்த வேத பாடத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த 3 நாள் மாநில அடியார்கள் மத்தியில வந்து சீனா மலையில மோசையோட பேசின தேவன் இன்றைக்கு சியோன் மலையிலிருந்து எங்களோட பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அழிந்து போற இந்த தேசத்துக்காக ஆயிரமான ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு ஒரு ஜபத்தனாவிய நீர் எல்லாருக்கும் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த தேசத்துக்காக பரிந்து பேசும்படியா அழிந்து போற ஆத்மாக்களுக்காக பேசும்படியா நீர் எங்களுக்கு சொல்லி தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படியே உடைய ஜனங்கள் ஜீவித்து நீர் வரும்போது உமை சந்திக்க ஓத்திரி நீர் ஆயத்தப்படுத்தும். எல்லா மகிமையும் கனமும் நீர் எடுத்துக்கொள்ள ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு சால பரிசுத்தவான்களுடைய இயேசு கிறிஸ்துவர் மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.